அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம்னா, அங்க பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. ஏன் அப்படின்னா, பல ட்ரோன்கள், என்ன ட்ரோன்கள் எங்கிருந்து ஏவப்பட்டது அப்படின்னே தெரியாம, ஈராக்ல இருக்கக்கூடிய கொஹர்மார் கேஸ் ஃபீல்டுல மேல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான தாக்குதல். அதிகமா தீப்பிடிச்சு கேஸ் ஃபீல்டு ஃபுல்லாவே. இது ஈரான். குர்திஸ்தான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, குர்தின மக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் ஃபீல்டு. ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும், அதாவது சில வாரங்கள் தான் இருக்கும். 2வது முறையா இந்த பகுதியில தாக்குதல் நடக்குது. இந்த கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, பேர்ல் பெட்ரோலியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கூட்டு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. நெறைய கம்பெனிஸ் இருக்கு. இதுல வந்து முக்கியமா பேர்ல் பெட்ரோலியம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடன் இந்த இடத்துல கேஸ் ஃபீல்டு நல்லா இருக்குதேன்றதுக்காக, கொஞ்சம் பார்த்து ஏதாவது பணம் குடுக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்க அரசாங்கம், ஃபெடரல் கவர்ன்மெண்ட் தரப்புலேருந்து ஃபண்டிங்லாம் பண்ணிக்கிறாங்க. $250 மில்லியன் லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ல் பெட்ரோலியமும் குடுத்துக்குறாங்க. ஸோ இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட மிடில் ஈஸ்டர்ன் கம்பெனிஸ், அப்புறம் யூரோப்பியன் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா, அமெரிக்கா கடன் மட்டும் குடுத்துக்குறாங்க இந்த கேஸ் ஃபீல்டுக்கு, அவ்வளோதான். அவங்களோட பணம் வாங்கி அவங்க டெவலப் பண்ணி, இங்க இருக்கிற யூரோப்பியன் கம்பெனிலாம் கேஸ் எடுத்து அதுக்கு வேணுங்கிற மாரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது மேல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பெரும் அளவுல தாக்குதல். கொடூர தாக்குதல் அப்படின்னு கூட இருக்கு. இப்ப ரஷ்யால ஆயில் ஃபீல்டு உழுந்ததுன்னா, எங்கெல்லாம் ஆயில் ஃபீல்டு இருக்கோ எல்லா பக்கம் சௌரியமா விழுகும். குறைவில்லாம நடக்கும் அப்படிங்கிறது போல பலர் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். இந்த பிரச்சனை ரஷ்யாவ தொட ரஷ்யா மத்த இடத்துலலாம் கை வைப்பாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்துல தான் இது இருக்கக்கூடிய விஷயம். இப்ப அடுத்தது, இது எப்படி உக்ரைன் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா உக்ரைனுக்கு அழுத்தங்கள் கம்முன்னு இருப்பா. போதும் அடிச்சது. இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கை வச்சது போதும். மத்த பக்கம்லாம் அடி உழுகுது. அப்புறம் சிக்கலாயி போயிரு. வின்டர் வேற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிக்கலாயி போயிரு. அமைதியா இருப்பா அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு அழுத்தங்கள் குடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. யூரோப்பியன் யூனியன் அடிக்கவும் செய்யாத, ஆனா அடிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறது போல எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறது போல தெரியல. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பாப்போம். இது போல இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சொல்றோம். இது போல அடி விழுந்துட்டு இருக்கு ரஷ்யாக்குள்ள இதுன்ட்டு. இல்ல மெயினான விஷயம். இப்ப உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கிறதுனால, இத ரெடி பண்றதுக்கு 7ல இருந்து 8 வருஷம். இப்ப போர் நின்னுச்சுன்னா 7ல இருந்து 8 வருஷம் ஆகும் கம்ப்ளீட்டா ரெடி பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம, ஆ இந்த போர் இப்ப முடிஞ்சிச்சுன்னா கூட, கரண்ட்ட ஜெனரேட் பண்ணி மக்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கிறதுக்கே 6ல இருந்து 7 மாசம் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாரு. யாரு சொல்றாரு அப்படின்னா, உக்ரைனோட எனர்ஜி ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா? அதோட டைரக்டர். உக்ரைனோட எனர்ஜி ரிசர்ச் சென்டரோட டைரக்டர் அலெக்சாண்டர் கர்ஷங்கோ அவர்கள். அவரு தரப்புல இருந்து மீடியாக்கள் தரப்புல பேசிக்கிறார். உக்ரைனோட சேனல் தான், நீங்க அந்த லோகோ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து பண்ண பேட்டி கொடுத்துக்கிறார். ஸோ அந்த அளவுக்கான இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடிக்கிறத நிறுத்துங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா கிட்ட போய் கேட்கணும். அவங்க கேட்கணும், போய் ரஷ்யா கிட்ட கேட்கணும். இப்போ அதுக்காக ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கை வச்சா ரஷ்யா மற்ற இடத்துல கை வைக்கிறாங்க. சரி, நீ அடிக்காத நான் அடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ கொஞ்சம் ஒரு படி கீழே இறங்க வேண்டிய கட்டாயத்துல உக்ரைன் இருக்காங்க. உக்ரைனுக்கு ஆப்ஷன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் உக்ரைனுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வேற என்னென்ன இருக்கு. ரஷ்யாவுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உக்ரைனுக்கு அது போல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப சிக்கலாயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், இந்த மிடில் ஈஸ்ட் அப்படிங்கறதுனால பல இடங்கள் அப்படியே இந்த போர் விமானங்கள் எடுத்துக்கொண்டு போய் காசா பகுதியில் அப்படியே சுத்தி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்படியே மலைச்சாரலுக்கு கூட குண்டை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதே தான், லெபனான் அடிக்கிறாங்க, சிரியா அடிக்கிறாங்க, காசா அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல தொடர்ந்து தாக்குதல்கள் அப்படிங்கிறது குறைவில்லாம நடக்குது. சீஸ்ஃபயர் தான் போட்டாச்சே, பெருசா தாக்குதல் எதுவும் இல்லையா, ஹோஸ்டேஜஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் இதுக்கு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தெரியல. அது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய வெளிச்சங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் பதட்டமா இருக்கு அப்படின்னா, அடுத்தது இன்னொரு பகுதி ஆப்பிரிக்கால வந்துட்டோம்னா ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பி இந்த கூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இல்ல மிடில் ஈஸ்ட்ங்கிறனா இன்னொன்னு, ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஈரான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிக அளவுல எல்லாம் எப்படி வேலை செய்யுதா அப்படிங்கிற வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரும் அளவுல வெடி விபத்துகள் கேட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது. இஸ்பஹான் பகுதி இந்த ஏரியாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது தொடர்ந்து சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஈரான். ஸோ ஈரான் சோதனை பண்றாங்கன்னா என்னது இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து அப்படி இந்த ஆப்பிரிக்காவில் வந்தா குனியா பிசாசு, இந்த பகுதியில் ஒரு கூ நடந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிபருக்கு எதிர்த்து ஆப்போனண்டா இருக்கக்கூடிய நபர் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கலைச்சு விட்டாங்க.
பிரசிடென்ட்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சி ஜெயிச்சவரா இருப்பார் இல்லையா, அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹெவியா கன் சத்தம்லாம் கேட்டதா சொல்லப்பட்டது இப்போதைக்கு ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் மீடியாக்கள், குறிப்பா இந்த ராய்ட்டர்ஸ், மற்ற மீடியாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த கூக்கு ஆதரவா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த கூக்கு எதிராக அவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு எதிரான விஷயங்கள், மேற்குக்கு எதிரான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அதுக்கான முடிவுகள் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஆதரவாக நடந்திருக்கா இல்லை எதிராக நடந்திருக்கா அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இந்த குனியா பிசாஸோல ஒரு ஆட்சி கழிப்பு நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நைஜீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வைட் எமர்ஜென்சி, எல்லாமே பதட்டம், ஃபுல்லாவே பதட்டம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நைஜீரியால அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுப்போம், கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ்க்கு வந்து பண்ண உதவிகள் செய்வோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறான். இப்போ நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் நைஜீரியால இருக்காங்க தான், அவங்களுக்கு எதிராக இது போல கடத்தல், கொலை, இது போல விஷயங்கள் தீவிரவாதிகள் செய்யறாங்கன்னே வச்சுக்கலாம். நடக்குது, அதை தீவிரவாதிகள்னு வச்சுக்கலாம். இப்ப அதுக்கு உதவுறேன்னு சொல்லி அமெரிக்கா வராங்களே, தன்னோட அண்டை நாடு பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி, அதுவும் தொலைவில் ஓசன் இருக்கு, அப்படி இருந்தும் அமெரிக்கா வந்து உதவின்னு சொல்றாங்களே. அண்டை நாடு பக்கத்துல இருக்க எட்டி பார்த்தோம்னா தெரியுது அங்க என்ன நடக்குது அப்படின்றது போல. ஸோ தான் சொந்த மக்கள், ரஷ்யா இனம், ரஷ்ய மொழி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்தா வண்டியை கட்டிட்டு வந்து கேட்பாங்களா இல்லையா, அது நியாயமா இல்லையா? ட்ரம்ப் அவர்களே தேவதூதரே நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ தேவதூதரான ட்ரம்ப் அவர்கள் இதுக்கான விளக்கங்களை அனலிஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் ஒரு பதட்டம். அடுத்து ஹாங்காங்லேயும் பதட்டம். ஹைரேஸ் பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சிருந்திருக்கு. 13 நபர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதுக்கான விஷயங்கள் எதுவும் வரல. இது போல அசம்பாவிதங்கள், கலவரங்கள், ஆட்சி கையெழுப்பு, பதட்டம், தீவிரவாத தாக்குதல், மாறி மாறி இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிச்சுக்கிறதுன்றது குறைவில்லாம வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. பல நாடுகளும் தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்தையும் சோதனை பண்ணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி கவிழ்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது ஹாண்டுராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க இருக்கு. இந்த ஹாண்டுராஸ் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா தெரியும் இல்ல, நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது. இதுல டிட்டோ அவர்களுக்கு ஆதரவா எலெக்ஷன் வரப்போகுது. அதுல டெமோக்ரஸி, ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னாலே டிட்டோ அவர்கள் தான். அதாவது மொத்தம் 3 பேர் நிக்கிறாங்க. இல்ல ரிக்ஸி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், வேஸ்ட், அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, டெமோக்ரஸியே இருக்காது அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு இப்போ நம்ம ஊர்ல அரசியல் எலெக்ஷன் நடக்குதுன்னா ஏதோ ஒரு நடிகரை கூட்டிட்டு வந்து பேசி ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணுவாங்க இல்லையா, இப்ப அது போல உலக நாடுகள்ல இந்த அதிபர் தேர்தல் நடக்குது அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் அவரே நேரா விஜயம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஓட்டு போடுங்க நம்ம ஆளு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கேட்பார் போல தெரியுது அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா அவரு பிரச்சாரம் பண்ணி இருக்காருங்க ஆண்ட்ராஸ் மக்கள் கிட்ட, அவருக்கு ஓட்டு போடாதீங்க. அது மட்டும் இல்ல, சால்வடார் நஸ்ரல்லா அவர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனண்டா இருக்கிறால அவருக்கு உதவியா நிக்கிறாரு. இந்த ரிக்ஸி அவங்களுக்கு உதவியா இருக்கிறாரு. இந்த டிட்டோ அவர்களோட வாக்கு பதிவு வந்து குறைக்கிறதுக்காக அவர் நிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு ஓட்டு போடாதீங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட் இல்ல, டெமோக்ரஸிக்கு எதிரானவர்கள், டெமோக்ரஸியோட ஃப்ரெண்டே இல்லை இவங்க, ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ டிட்டோ அவர்கள் ஜெயிப்பாரா இல்லையா, என்ன நடக்கும்னு பார்த்தலாம். இது போல பல விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இது அப்படியே பேசி தீக்கல, இந்த பிரச்சனை இங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இங்க முடிவடையல, புல் ஸ்டாப் வைக்கல அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரும் அளவில் எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ போட முடியல நேற்றுக்கு, முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். என்னன்னா கேமரா பிரச்சனையாயிருது. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல காய்ச்சல் பரவிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலதான் கரெக்டா பண்ண முடியல. ரொம்ப டயர்டா இருக்கனாலதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் கரெக்டா வீடியோஸ் போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பையன் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.